பாப்பாயாச்சி மருத்துவமனையில் ராயல் லைன்ஸ் சங்கம் லைன்ஸ் குரூப் நிறைய லைன்ஸ் குரூப் இங்கே இருக்காங்க. அதில் ராயல் லைன்ஸ் சங்கம் நம்மளுடைய நோயாளிகளின் நம்முடைய கர்ப்பிணிகளின் முக்கியத்துவம் கருதி அவங்க ராயல் லைன்ஸ் சங்கத்திலிருந்து இந்த தாய்ப்பால் வார விழாவை கொண்டாடுறதுக்கும் நம்ம சக்தி மாதர் குழு பொன்னமராவதி இங்கே ஒரு 30 மெம்பர்ஸ் சேர்ந்து சக்தி மாதர் குழுன்னு ஒன்று நடத்திட்டு இருக்காங்க. அவங்க இந்த தாய்ப்பால் வார விழாவோட தாய்ப்பால் வாரத்தை அதோட முக்கியத்துவம் பற்றி எல்லாருக்கும் சொல்லி அதை சிறப்பாக கொண்டாடணுங்கிறதுக்காக இந்த 2 சங்கங்களைச் சேர்ந்தவர்களும் ராயல் லைன் சங்கம் பொன்னமராவதி மற்றும் சக்தி மாதர் குழு பொன்னமராவதி இந்த 2 சங்கங்களும் சேர்ந்து நமது பாப்பாயாச்சி மருத்துவமனையில் ஒரு விழாவை ஏற்பாடு செய்திருக்காங்க. அந்த விழாவுக்காக வருகை தந்துள்ள சக்தி மாதர் குழு உறுப்பினர்கள் அனைவரையும், தலைவர் பொருளாளர் செயலாளர் அவர்களையும், ராயல் லைன் சங்கத்தின் தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரையும் இந்த பெருமை மிகுந்த பாப்பாயாச்சி மருத்துவமனையின் சார்பில் வருக வருக என வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. தாய்ப்பால் வழங்குவது தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்துவதில் உலக தாய்ப்பால் வார கொண்டாடலாம். தமிழக அரசும் பாப்பாயாச்சி மருத்துவமனையும் சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டு சிறப்பாக கொண்டாடிருக்க ராயல் லைன்ஸ் மருத்துவ சங்கமும் ஒவ்வொரு ஆண்டுமே அதை ஒரு சிறந்த கொண்டாடிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமே குழந்தைக்கு ஒரு அரை மணி நேரத்திலே குழந்தைக்கு அவசியம் தாய்ப்பால் கொடுக்கலாம். தாய்ப்பால் கொடுக்குறது குழந்தைக்கும் தாய்க்குமே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு அது தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் நல்லா ஓய்வு எடுத்து அது ஒரு ரிலாக்ஸ் ஆகிருக்கலாம். இதனால டாக்டர்ஸ்ட்டை ஒரு சொல்கிறே ஃபாலோ பண்ணியிருக்கேன். உங்களுடைய பிரச்சனைகள் முன்கூட்டியே நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் முன்கூட்டியே டாக்டர் பிளான் இந்த டேட்டில் இந்த டெலிவரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டைமில் நமக்கு ஒரு மைக்ரோன் டாக்டர் தேவைப்படலாம் அல்லது ஒரு குழந்தை டாக்டர் தேவைப்படலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற ஏற்பாடுகளை நாங்கள் முன்கூட்டியே செஞ்சு வச்சுருக்கோம். பிள்ளைங்க டாக்டரு பெரியவன் நமக்கு என்ன கொடுத்தாங்களோ பிள்ளைங்க விட்டுட்டு போவான். மாற்றம் நம்மகிட்ட இருந்தே வரணும். அடுத்தவங்க சொல்லி இது செய்யுங்க அதை செய்கிற விட நம்ம செய்வோம். பிள்ளைங்களுக்கு தாய்ப்பால் கொடுத்தா இம்யூனிட்டி பவர் கூடும், சளி காய்ச்சல் எதுவுமே வராது. ரெண்டாவது நமக்கு இன்னும் ஆரோக்கியமாக இருப்போம். பெரியவன் கொடுத்தா தான் பிள்ளைகள் கொடுத்துருப்போம். நன்றி, வணக்கம்.